நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களாலேயும் நேரம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட புரட்டாசி மாதம் மட்டுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கும். நீங்கள் கடந்த காலகட்டத்தை அப்படியே லேசாக அசை போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். போன வருஷம் புரட்டாசி மாதத்தில் நம்ம நல்லா தான் இருந்தோம், அதுக்கு வருஷம் புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ராசி அதிபதியான கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் உட்கார்ந்துருப்பார். அப்போ ஒவ்வொரு புரட்டாசியிலையுமே உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சரி, 10 ரூபா காசு பணம் வந்துடும். அரசாங்க ரீதியாக வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்ததுன்னா புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இப்படி பலவிதமான நன்மைகள் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் ராசிக்கு அதிபதி உட்காரார் அப்படின்னா அந்த கௌரவத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு மாதம். கடன் எதாக இருந்ததுன்னா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, ஆனால் கடனுக்கு பயப்படுவாங்க. நம்மளை ஒருத்தன் ஒரு வார்த்தை நாக்கில் பல்லு போட்டு பேச முடியாது, மானம் தாண்டா வேட்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க சிம்ம ராசிக்காரங்க. அப்போ கடந்த காலகட்ட கடன் எதாக இருந்ததுன்னா இந்த மாதத்தில் கடனை அடைச்சி கௌரவத்தோடு வாழலாம். ஏன்னா யாருக்கும் தலை வணங்கி போகணும் அப்படிங்கிற ஆட்கள் சிம்ம ராசிக்காரங்க கிடையாது. அந்த வகையில் உங்களோட எண்ணம் செயல் எப்படி இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்ற வருடத்தை விட இந்த புரட்டாசிக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு புரட்டாசிலையும் கன்னிராசியில் ராசி அதிபதி சூரியன் இருப்பார். இந்த வாட்டி குரு பகவானோட பார்வையோடு இருக்கார். குரு பார்வை ராசி அதிபதி சூரியன் மேலே விழுவுது. அப்போ குருவும் சூரியனும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதால அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆவது வீட்டில் இருக்கார். 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டசனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெட்ட மாற்றமாக தான் இருக்கும். ஆனாலும் சூரிய பகவானை அவர் பார்க்குறார். குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட ராசி அதிபதியை அவர் பார்க்குறார் தனஸ்தானத்தில்ங்கும்போது தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். எந்த மாற்றமும் இல்லை அதில். அதே நேரத்தில் தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனும் போய் உச்சத்தில் கன்னிராசிலே இருக்க போகிறார். சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். இப்படி பல கிரகங்களால் நன்மை கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த உயர்ந்த பதவி அப்படிங்கிறத அடையக்கூடிய வாய்ப்பு, அந்த தலைமையில் உட்காரக்கூடிய ஆட்சி புரியக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது
இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் சனி பகவானோட வக்கரத்தை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கும். அது இந்த சனி பகவானால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். அதை பெருசாக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி பார்த்துக்கோம் போ அப்படின்ட்டு விட்டுறலாம். புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறார். தனாதிபதி புதன் தனஸ்தானத்திலே உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான யோகம். போட்டிக்கு கடை வச்சவங்கெல்லாம் எங்கேயோ தெரிச்சு ஓடிடணும். அந்த அளவுக்கு உங்களோட தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத அடையும். எந்த தொழில் செஞ்சாலும், நான் இந்த தொழில் செய்கிறேன், இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை, பார்க்காத ஒரு வளர்ச்சியை, எடுக்காத ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக எடுப்பீங்க. நான் எழுதி கூட தரேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுமாரி தொழில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நல்ல வேலையாட்களை சேர்ப்பீங்க. நிறைய திருப்பங்கள் அப்படிங்கிறது வரும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்த மாத்திரத்தில் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதாவது சிம்ம ராசிக்காரன் அப்படின்னா சிங்கண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிங்கம் தன்னோட வேட்டையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்க போது. அதே புரட்டாசி 3ஆம் தேதி துலா ராசியில் சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்கார்றார். ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமடைகிறார். அப்படிங்கும்போது சகோதர உறவுகளால் நன்மை. ரொம்ப அற்புதமான நேரம். தொழில்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சியும் திருப்தி கொடுக்கும். புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே பெரிய பெரிய புள்ளிகளோட ஆதரவோடு செஞ்சு முடிப்பீங்க. பெரிய விஐபிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய அதிகாரிகளோட ஆதரவுலாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷனில், ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலைக்கு யாருக்காக முயற்சி செய்கிறேன், இல்லை ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலான்னு இருக்கேன், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு வேலைக்காக யாரையாவது போய் பார்க்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதோட புரட்டாசி 20 துலா ராசிக்கு புதன் போய் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறார். அதாவது நகை நட்டு சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஒரு பெரிய செயின் வாங்கி போட்டுக்கலாம். ஊரில் எல்லாருமே பல நிலையிறாங்க, நம்மளால் ஒரு மோதிரம் கூட போட முடியலடா அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட நகை நட்டு சேரும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து நகைப்பிரியர்களாக இருப்பாங்க. எப்போவுமே நகைப்பிரியர்களாக தான் இருப்பாங்க. அந்த ஆசை அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். ஒரு செங்கிலி வாங்கி போடுறேன், பிரேஸ்லெட் வாங்கி போடுறேன், இதுமாதிரி பெண்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி போடுறேன், வளையல் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி பவுனு சேரக்கூடிய மாதம். அதிகாரத்தில் உள்ளவங்களோட ஆதரவு அப்படிங்கிறதோட பகலிரவாக பாடுபட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாரி புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு. இதெல்லாமே நாம் குரு பகவானோட வக்கர பலன் அப்படிங்கிறதுல தனியாக அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல குரு பகவான் இருக்கார். 10ல் குரு, பதவியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாரு. இது எல்லாம் சரியாயிடும். அவர் வக்கரமும் அடைகிறார். அப்படிங்கும்போது இந்த குரு வக்கர பலன் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம குரு வக்கர பலன்னு தனியாக வீடியோ போடுறோம், அதில் பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. குளித்து முழுவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு மாமிச உணவுகளை மாதம் முழுக்க தவிர்த்துட்டு வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம், இதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு வாங்க. அதே சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு மாற்றம் உங்களோட அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான அந்த ஆளுமையோடு உங்களை வாழ வைக்க போகிற உன்னதமான மாதமாக, கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு வாழக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.